அதே போல நம்ம கமலஹாசன் அவர்களை பார்த்தோம். இப்போ மதுரையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக சென்றிருக்கக்கூடிய காட்சிகள். திரு ஜவாஹிருல்லா அவர்கள் தன்னுடைய வாக்கை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா அவர்கள் தன்னுடைய வாக்கை செலுத்திய பிறகு விரலை உயர்த்தி பெருமிதத்தோடு காட்டுகிறார். அப்படிதான் நம்ம எல்லாருமே காட்டிட்டு இருக்கோம். எல்லாருமே இன்னைக்கு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒரு பெருமிதம், இது நம்முடைய பவர் அப்படிங்கிறத எல்லாருமே அந்த விரலை உயர்த்தி காட்டும் போது நமக்கு தெரிகிறது. திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அமைச்சர், அவரும் மதுரையில் தன்னுடைய வாக்கை செலுத்திய பிறகு வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எல்லா தலைவர்களும் வாக்களித்து வருகிறார்கள். எல்லாரும் வெளியே வந்து சொல்லக்கூடியது, தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இது வந்து ஜனநாயக உரிமை, இது ஒரு ரைட் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது ஒரு ஜனநாயக கடமை, இது நம்முடைய டியூட்டி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது உரிமை கடமை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது நம்முடைய பவர், நம்முடைய ஆற்றல், நம்முடைய குரல். நம்ம சொல்ல வேண்டிய செய்தியை இந்த ஒரு நாள் தான் நம்ம சொல்ல முடியுது, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னும் போது அந்த ஒரு நாளையாவது சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் நம் அனைவருக்கும் இருக்கிறது. அதை அனைவரும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து எல்லாரும் வைத்து கொண்டு வரக்கூடிய கோரிக்கை. நம்மளுடைய வாக்கு சதவீதங்களை பார்த்தோமானால் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 12% வாக்குகள் 9 மணி வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. அதில் குறிப்பாக வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை எப்போதும் போல அவங்க வந்து பனிஷ்மெண்ட் வாங்குற பசங்க மாதிரி வெளியே நிற்கிறாங்கன்றதை பார்க்குறோம். அதே போல திரையில மறுபக்கத்தில் நீங்க திரு பால் தினகரன் அவர்கள் வாக்களித்த காட்சிகளை பார்க்கிறீர்கள். அவரும் அவருடைய தாயாரும் சேர்ந்து சென்று வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் முதியோர்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு, ஒரு வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டிலே வந்து கூட உங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லி இருந்தது. அவங்க வந்து நிறைய பேர் வீட்டில இருந்தே ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. அதை மீறியும் கூட பல சீனியர் சிட்டிசன்ஸ், நான் எதுக்கு வீட்டில இருந்து ஓட்டு போடணும், இதோ நான் நேர வாக்குச்சாவடிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க திரையிலையும் கூட பார்க்கிறீங்க. எவ்வளவு வயதானவர்கள் தங்களுடைய கடமைகளை ஆற்றி வருகிறார்கள், அனுபவம் மிக்கவர்கள், இந்த ஜனநாயகத்தை பல ஆண்டுகளாக பார்த்தவர்கள், நம்முடைய நாடு எப்படி வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தவங்க. இந்த தேர்தலையும் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கறத தொடர்ந்து நம்முடைய சீனியர் சிட்டிசன்ஸ், இன்று முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்து நிறைய வயதானவர்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்துறதை பார்க்கிறோம். வீல் சேர்ல வராங்க, ஸ்டிக்கோட வராங்க, வயதானவர்கள் கஷ்டப்பட்டு நடக்க முடியாம வந்தாலும் எங்களுடைய ஓட்டு போடணும்னு வராங்க. இளைஞர்களுக்கு அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. நிச்சயமா இளைஞர்கள் அவர்களை பார்த்து நாமும் போய் வாக்கு செலுத்தணும்னு அத்தனை பேரும் பஸ் பிடிச்சோ ட்ரெயின் பிடிச்சோ எங்கிருந்தாவது போய் நம்முடைய ஓட்டுகளை போற்றணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.